மொழிபெயர்ப்பியலின் உயர் வளர்ச்சி காலம் என அறியப்படும் காலம் எது? விடை: மொழிபெயர்ப்பியலின் உயர் வளர்ச்சி காலம் என அறியப்படும் காலம் 20ஆம் நூற்றாண்டு ஆகும். அரேபிய தலைநகரான பாக்தாத்தில் மொழிபெயர்ப்பு மையத்தில் எம்மொழி நூல்கள் லத்தீன் மொழிக்கு மாற்றம் பெற்றன. விடை: அரேபிய தலைநகரான பாக்தாத்தில் அரபு மொழி நூல்கள் லத்தீன் மொழிக்கு மாற்றம் பெற்றன. எந்த நூற்றாண்டில் அரபு கல்வி வளர்ச்சி பெருகத் தொடங்கியது? விடை: 8ஆம் நூற்றாண்டில் அரபு கல்வி வளர்ச்சி பெருகத் தொடங்கியது. உலகில் பன்மொழி அறிந்தோரில் முதலிடம் பெற்று விளங்கியவர் யாவர்? விடை: லத்தீன் அறிஞர்கள். பிற நாட்டு தொழில்நுட்பங்கள் நம்மவரை எட்ட துணை நிற்பதும் நமது அறிவுக்கூறுகள் வேற்று நாட்டவர்க்கு எட்ட வழி செய்வதும் எதுவாகும்? விடை: மொழிபெயர்ப்பு ஆகும். மொழிபெயர்ப்பு கலை என்பது யாது? விடை: ஒரு மொழியில் ஏற்படும் புதுமைகளை வேற்று மொழிக்கு கொண்டு வரும் அரிய பெரிய கலையே மொழிபெயர்ப்பு கலை ஆகும். பொதுவாக மொழிபெயர்ப்பு எத்தனை வகையாக பகுக்கப்பட்டுள்ளது? மொழிபெயர்ப்புகள் 6 வகையாக பகுக்கப்பட்டுள்ளன. அவை ஆட்சித்துறை மொழிபெயர்ப்புகள், அறிவியல் மொழிபெயர்ப்புகள், சட்ட மொழிபெயர்ப்புகள், சமய மொழிபெயர்ப்புகள், விளம்பர மொழிபெயர்ப்புகள், திரைப்பட மொழிபெயர்ப்புகள் என்பன ஆகும். முகலாயர் தமிழகத்தை ஆண்டபோது தமிழுக்கு வந்த பிறமொழிச் சொற்கள் சிலவற்றை எழுதுக. விடை: ஜப்தி, வாபஸ், தாசில், அசல், அயன், அமீனா, ஜில்லா, முன்சிப் போன்றனவாகும். தமிழகத்தில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமென்று முயற்சி செய்த தமிழறிஞர்கள் பெயர்களை கூறுக. விடை: மறைமலை அடிகள், திருவிக, மாயவரம் வேதநாயகம் பிள்ளை, பாவணர், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள் ஆகும். தமிழகத்தில் ஆட்சி மொழியாக தமிழ் வழங்க வேண்டும் என எந்த ஆண்டு சட்டமாக்கப்பட்டது? விடை: தமிழகத்தில் ஆட்சி மொழியாக தமிழ் வழங்க வேண்டும் என 1956ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது.